வணக்கம் பண்ணல. இப்போ அந்த டாஸ்மாக் கொடுத்தாங்க இல்லையா விசாரிக்கலான்னு. இப்போ டாஸ்மாக் அந்த அதிகாரி அவங்க ஏற்கனவே நாங்கள் வீடியோ எடுத்துப்பாங்க தெரியல. நாங்கள் இப்போ உடனே 1000 கோடிக்கு விசாரிக்கக்கூடாது, அது இது லேடிஸு ஊழியர்லாம் துன்புறுத்துறாங்கலாம் கோர்ட்டில் போட்டோம். இங்கே கோர்ட்டில் இட்டால் உடனே சுப்ரீம் கோர்ட் போகணும். அப்போ 2 பேர் கிளாஷ் ஆகும், 2 பேரும் கேட்டு சுப்ரீம் கோர்ட் உடனே ஹைகோர்ட் சொல்லி ஹைகோர்ட் இது விசாரித்து முடித்ததில் இந்த மாதிரி தொடரலாம் விசாரணையை. என்ன விசாரித்தா பயம் நீ உண்மை வெளியில் வந்துடுவேன். அதாவது சம்பாதிக்க மட்டும் சம்பாதிப்பானுங்க, பாரெல்லாம் கொண்டு பதுக்கணும், வந்தால் மட்டும் தொடரடிங்க திரவிடியன் ஸ்டாக்ஸ். அப்போது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இன்றைக்கி அந்த அதிகாரிகளுக்கு சம்மன் கொடுத்து விசாரணை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விசாரணை தொடங்க ஆரம்பிச்சில அது முதல்வர் குடும்பத்தை கனிமொழி உட்பட உதயநிதி ஏன் சொல்ல, அதனால் என்ன ஸ்டாலின் தரப்பு கூடி போகும். ஏன்னா அவர் சம்மதம் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது. வந்தனையும் மந்திரி தந்தார் கேட்குறார் நீதிபதி. எப்படி வந்தனையுமே ஜாமீன் அது எடுத்தோன்னே தான் ரிலீவ் பண்ண மந்திரி வந்தது. மந்திரி எப்படி இருப்ப உடனே இப்போ இத்தனை நாளை கொடுத்து இன்னைக்கு கொடுக்குறதா இல்லை, திங்கக்கிழமைக்குள்ளே முடிவு எடுத்தோம். மந்திரியாக தொடர்ந்து வந்தால் நேராக ஜாமீனை கேன்சல் பண்ணி உள்ளே போக வேண்டியதான். அது இலக்கால மந்திரி என்ன மந்திரி அது வர்றதுக்கு எவ்வளோ நாளாக. அப்போ அந்த அனுபவம் இருக்கிறனால ஒரு வேளை தானாக ராஜினாமா பண்ணி போகலாம். அது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அப்படி ராஜினாமா பண்ணால் அதுக்கப்புறம் தான் இருக்க ஆட்டம். ஏன்னா அசோக் குமார் சரண்டராக இருக்கு. அப்படி அந்த உண்மை ஊரை வெளியில் வந்தாகணும், சொல்லி ஆகும். அது சொல்லும் போது இந்த குடும்பம் தான் மாட்டேன். அப்போ ஆசைப்பட்டு சம்பாதிக்கிற கோடியாக சம்பாதிச்சு அது இப்போ இங்கே கடனாகி போச்சு. 10 லட்சம் கோடி கடன் இது வரைக்கும் இருந்து 4 லட்சம் கோடினா எடப்பாடி பேரில் அதுக்கு மேலே ஒரு மடங்கு மேலே வந்துடும் 26 தேர்தலுக்குள்ளே. என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தா பெருசாக ஒன்றும் பண்ணலை. பாலங்கள்லாம் அப்போ கட்டினது எதுவுமே பெருசாக ஒன்றும் பண்ணலை, அப்படியே சாப்பாக ஓட்டினது தான். ஆனால் இதுக்கு ஈக்குவலாக இந்த 10 லட்சம் கோடி கடன்கிறீங்களா, இந்த இப்போ இங்கே இருந்த பீரியடுக்குள்ளேயே இப்போ டாஸ்மாக்லேயே 2 லட்சம் 3 லட்சம் கோடி கடங்கிறாங்க. இன்னும் அந்த மண்ணு கடத்தினது எல்லாம் பார்த்தா குடும்பங்களுக்கு எத்தனை லட்சம் கோடி போயிருக்கும்? ஒரு 8 லட்சம் 7 லட்சம். இப்போ கடனாக இருக்கே மொத்தம் 10 லட்சம் கோடி கடன். அது எவனுக்குமே புரியுதில்லை, காசை கொடுத்து ஓட்டவங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் லீட் ஆகும். செந்தில் பாலாஜி பிடிச்சாச்சுன்னா அடுத்து ஒன்றுன்னா சீட்டு கட்ட மாதிரி ஆகும்போது குடும்பத்தை நோக்கி போகும். அது இது கடலை பாய்சன் பிரச்சனை வந்திருக்கு. இந்த இது பாட்டுக்கு இது நடக்கும். ஸோ இது திராவிடத்தை ஒழிக்கத்தான் அமித்ஷா பார்ப்பார். அதுதான் நடக்க போகுது. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். செந்தில் பாலாஜி நான் 2 டேஸில் ரிசைன் பண்ணி தான் ஆகும்.